வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்களாயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்களாயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, தலைவலி பிடிச்சவன் வந்துட்டான் சார், வந்ததையும் எதை பற்றியாச்சும் போட்டு உயிர் எடுக்க போகிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருக்கும். இன்றைக்கி நம்ம உயிர் எடுக்க போகிறதே தலைவலியை பற்றி தான். ஸோ தலைவலி அப்படிங்கிறது என்ன மாதிரியான கேட்டகரிஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. ஸோ அதையும் தொடர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு, மாதம் தொடர்ந்து மாதம் முடிந்து அதுக்கப்புறமா இன்னும் 2 வாரம் வந்து இப்படியும் முடிஞ்சு கடந்து இப்போ டிசம்பர் 9க்குள்ளே வந்து நிற்கிறோமா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த செட் ஆகாத ஃபேஷன் பற்றி மாதத்துக்கு ஒரு வாட்டி பேசுகிறது வழக்கமாக இருந்துச்சு. பட் இந்த வாரம் அப்படி இல்லைன்னா இந்த மாதம் வந்து நம்ம பேசவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி செட் ஆகாத ஃபேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். ஸோ ஃபேஷன் இடத்துல வந்து அதுதான் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ ஆட்டிடியூட்லேயும் சூப்பரான விஷயங்கள் பேச போகிறோம். அதையும் தொடர்ந்து இன்றைக்கி எடுத்துக்காட்டில் இருக்க போகிறது ஒரு குள்ள மனிதர் அப்படின்னு தான் எல்லாருமே காமெடி பண்ணாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து அவரோட சாதனைகளுக்கு கிட்டாத அளவுக்கு சாதனைகளை பண்ணிக்கிட்டே போயிருக்கிறாரு. அவரோட ஃபீல்ட்லேயா இருக்கட்டும், அவரோட வாழ்க்கையிலேயா இருக்கட்டும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்ல மனுஷன், அதையும் தாண்டி எல்லாத்தையும் விட. ஸோ அவரோட ஒரு படத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னா பல படங்களில் அவர் பல விதத்தில் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுருந்துருக்காரு. அது நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பேசிட்டு ஒரு படத்தில் இவர் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பேச போகிறோம். எஸ், ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறமா எடுத்துக்காட்டில் ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேச போகிறோம். எந்த ஒரு கருத்தும் கிடையாது, எந்த ஒரு எடுத்துக்காட்டில் வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம பேச போகிறது கிடையாது. இன்றைக்கி ஃபுல்லாக ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி தான் பேச போகிறோம் அவரோட வாழ்க்கையில். ஸோ அந்தளவுக்கு ஸ்பெஷலான ஒரு ஆள் யார்? அமீர் கான் அவர்கள் தான். ஸோ குள்ள மனிதர் அப்படின்னு சொன்னது நான் அவரை கலாய்க்கிறதுக்காக கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விமர்சனமே அந்த ஒரு விமர்சனம் தான். ஏன்னா அவரே அவரோட படங்கள்லேயே மீன் பண்ணியிருப்பார். அப்படி சொல்கிறது வந்து எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத. லாஸ்ட்டாக வந்த சித்தாரே ஜமீன் பாரில் கூட அவர் மனநிலை குறைபாடுகள் உள்ள குழந்தைங்களை வந்து லூசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? அவர் வந்து அப்போது சொல்லுவார், லூசுங்களை லூசுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து அவங்களோட அம்மா சொல்லுவாங்க, குள்ளன்னு சொல்லக்கூடாது அப்படின்வாங்க. ஸோ அந்தளவுக்கு பைத்தியம் சொல்லக்கூடாது, குள்ளன்னு சொல்லக்கூடாது. சமுதாயம் எப்படியெல்லாம் கெட்டு போயிருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஒரு சின்ன குறைன்னு சொன்னாலும் குறை தான், இன்னொரு நபரோட பெரிய குறைன்னு சொன்னாலும் குறை தான். அது தப்புல என்ன, சின்ன தப்பு பெரிய தப்பு எல்லாமே தப்பு தான். சரியா? ஸோ அதை வந்து அழகாக காட்டின ஒரு படமாக சித்தாரே ஜமீன் பார் இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட வாழ்க்கையிலையும் பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அதையும் நம்ம பேச போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகணும் இல்லையா? வாங்க போகலாம் நிகழ்ச்சிக்குள்ளே. ஓகே சோல்ஜர்ஸ், ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகிறது ஃபேஷன் பகுதியிலேருந்து. ஸோ இன்னைக்கு ஃபேஷனில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல செட் ஆகாத ஃபேஷன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். வென் இட்ஸ் கம் டு ஆம்பளை, அதாவது ஒரு ஆண்களுக்கு வந்து எப்போவுமே எல்லா இடத்துலையுமே எல்லா ஃபேஷனுமே செட் ஆகிடாது. ஸோ ஃபேஷன் அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் பெண்களையும் நம்ம உள்ளே எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க தான் நிறைய ஃபேஷனை கொண்டு வந்ததே. ஸோ அவங்க கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் சரி பசங்களும் இப்படிலாம் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலகட்டங்கள் வரைக்குமே க்ளீன் ஷேவ் அப்படிங்கிறது இல்லை. சரியா? தாடி வளர்ந்துச்சுன்னா வளர்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அப்போ வந்து ட்ரிம்மர் கிடையாது, ஷேவ் பண்ணுறது கிடையாது, அப்படிங்கிற மாதிரி மெஷின்ஸ் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது பெண்கள் மட்டும் தாடியெல்லாம் வளராமல் பெருசாக இருந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்குமே கூட பல இடங்களில் ஹார்மோன்ஸ் கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகி தாடி வளர்றது, மீசை வளர்றது வரைக்கும் நடந்திருக்கு. பட் ஸ்டில் பெண்கள் மாதிரியே இவங்களோட தோற்றத்தையும் மாற்றிக்கணும்னு சில இடங்களில் க்ளீன் ஷேவ் பண்ணது உண்டு. சில இடங்களில், எல்லா இடத்துலையுமே க்ளீன் ஷேவ் அப்படிங்கிறது வந்து பெண்கள் மாதிரி உணரணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா பசங்களுக்கும் தாடி வளராத மூமெண்ட்லாம் இருக்குது, உதாரணத்துக்கு மீ. ஓகே, ஸோ அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆண்களாக இருக்கும்போது, பாய்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஃபேஷன்ஸ் வந்து நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத பேச போகிறோம். அதையும் தொடர்ந்து இலங்கையில் வந்து சில இடங்களில் இந்த ஃபேஷன்லாம் ஒத்து வராது பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் முக்கியமாக ஃபர்ஸ்ட்டு பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஸ் கேப்பை ஃபேஷனாக யூஸ் பண்ணுறது வந்து இலங்கையில் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு ஃபேஷனே கிடையாது. ஏன்னா என்னதான் சமுதாயத்தில் பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி காமெடியாக பார்த்தாலும் அதையும் தாண்டி ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாகவே இந்த ஒரு கேப்பில் பல பிரச்சனைகள் இருக்குது. சரியா? இப்போது உதாரணத்துக்கு நம்ம நுவரெலிய அப்படி இல்லைனா பதுல்ல, ஹெட்டன் மாதிரியான பகுதிகள் போனோம்னா ரொம்ப குளிர் பிரதேசம், காதுகளை மூடணும் அப்படின்னு தான் ஐஸ் கேப் வந்து கம்ப்ளீட்டாகவே மூடுற மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் கொலம்போவில் பல இடங்களில் ஃபேஷனாக யூஸ் பண்ணுறோம், காமெடியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு காதுகளை கூட மூட மாட்டாங்க. இங்கே வரைக்கும் தான் ஐஸ் கேப்பே போட்டுருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஐஸ் கேப் வந்து ஒரு ஹீட்டான பிரதேசத்தில் போடவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஸ் கேப் டோட்டலாக உங்களோட தலையை ஃபுல்லாக கவர் பண்ணுது, உங்களோட ஹெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுது. அப்படி கவர் பண்ணும்போது உங்களோட ஹெட் ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம், ஸ்கேல்ப் அப்படிங்கிறதும் சுவாசிக்கும்.
அதுக்கும் தேவையான அளவு எண்ணெய் தேவை, தேவையான அளவு காற்று தேவை, தேவையான அளவு நீர் தேவை. சரியா? ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் பல விதத்தில் அது வந்து எப்படியுமே சுவாசிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஒரு ஐஸ் கேப்பில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு டக்கர் கேப்ஸு, பேஸ்பால் கேப்ஸு எல்லாமே பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் தான், அதுக்கு ஒரு இன்ஹேலிங் ஹோல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு இன்ஹேலிங் ஹோல் ஐஸ் கேப்பில் இருக்குது. சாதாரணமாக ஐஸ் கேப்பில் எங்கேயுமே இன்ஹேல் பண்ணுறதுக்கு ஹோல் இருக்காதுங்க, மூச்சு வாங்குறதுக்கு இடமே இருக்காது, ஃபுல்லாக மூடிக்கும். அதனால தான் அதை போட்டோன்னா நமக்கு குளிர் தாங்கிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம நுவரெலியா, பதுல்ல, ஹெட்டன் மாதிரியான பகுதிகளில் இதை போட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? கொலம்போலெல்லாம் செம சூடு, யாழ்ப்பாணத்துலலாம் செம்ம சூடு. ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம ஐஸ் கேப் போட்டுக்கிட்டு இல்லை இதுதான் ஸ்டைல், ஐ எம் ராப்ஸ்டர், போ ஹிப் ஹாப் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலகட்டத்துக்கு மேலே முடி கொட்டும். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இந்த ஒரு அமரன் ப்ரமோஷனில் வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் இதை யூஸ் பண்ணியிருந்தாரு. அதனால் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ட்ரை பண்ணீங்க. பட் ஸ்டில் அது சரியான ஒரு ஃபேஷனே கிடையாது. இதனால் உங்களோட ஸ்கால்ப்பும் உங்களோட முடியும் பாதிக்கிறது தான் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக இருக்கிறது செஸ்ட் பேக்ஸ் ஃபார் மென். இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒரு சூப்பரான ட்ரெண்டு தான் இந்த ஒரு மாமா பை. அப்படியும் இல்லைன்னா கைப்புள்ளையோட பேகு. நீங்கள் வந்து வின்னர் படத்தில் கைப்புள்ளை கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து ஒரு சீனில் ஒரு இடத்துக்கு போவார், ஒரு சந்தைக்கு போவார். சரியா? அப்போ வந்து நம்மளோட யார் பிரசாந்த் அவர்களோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்னு ப்ளூ கலர் டிஷர்ட்டு, ஒரு ஜாகர் பேண்ட்டு, அது கூட ஒரு கூலர்ஸு, முக்கியமாக இந்த மாமா பேகு. சரியா? இதை வந்து போட்டுக்கிட்டு போவார். அப்போ வந்து நம்மளோட பிரசாந்த் கேட்பார், ட்ரெஸ்ஸு என்னது, இது என்னது இன்னைக்கு? அதுக்கப்புறம் எங்கே போகிறீங்க? சந்தைக்கு போகிறேன். சந்தைக்கு போகிறேன்னா சண்டையோட வந்தாலும் திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்கும். அதில் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போது நான் டைரெக்டாகவே கேட்குறேன், அந்த ஒரு இடத்துல பிரசாந்துமே கூட சாதாரணமாக ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு அந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உடுத்திருப்பார். சரியா? படத்திலேயே காட்டியிருந்திருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல காமெடியன் தான் இந்த மாதிரியான ஒரு போர்ஷனில் ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அதுலேயுமே கூட சரி ஓகே, டிஷர்ட்டு, ஜாகரு, கிளாஸ் வரைக்குமே ஸ்டைலு ஓகே. அதுக்கப்புறமா அந்த ஒரு மாமா பேக் இருக்குது தெரியுமா, அதுதான் அவரை இன்னும் காமெடியாக காட்டுது. அதனால தான் அந்த ஒரு போர்ஷனை யூஸ் பண்ணியே இருந்திருப்பாங்க. பட் இப்போது கொரியாவில் வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் ரொம்பவுமே ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. காரணம் அங்கே வந்து மோஸ்ட்லி அவங்க உடுத்துகிற டிஷர்ட்ஸ் வந்து ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸாக இருக்கும். அவங்களோட அந்த ஒரு ஃபிசிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஸ்கினியாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவர் சைஸ் டிஷர்ட்டு, அதோட சேர்ந்து ஒரு பேகி பேண்ட்டு, அதுக்கு தான் இவங்க அந்த ஒரு மாமா பேக்கை யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஒரு ஷோல்டர் பேக்கை யூஸ் பண்ணுறாங்க, செஸ்ட் பேக்கை. சரியா? அதுலேயுமே கூட அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் என்னென்னா ஃபோனு, அதுக்கப்புறமா அவங்களோட ஆர்கானிக்காக அவங்களுக்கு தேவைப்படுற சில பல க்ரூமிங் ஐட்டம்ஸ், அதாவது இந்த லிப்ஸ்டிக்கு, இதெல்லாம் அவங்க போடுவாங்கங்க. சரியா? ஏன்னா வந்து அவங்களோட லிப்ஸ் இருக்கிறதே தெரியாது. சரியா? அதனால லிப்ஸ்டிக் அது இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. அப்புறம் அவங்களோட கார்ட்ஸ் வகைகள் கூட வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோமா? ஆக்சுவலாக இந்த ஒரு செஸ்ட் பேக்கில் நம்ம என்னத்தை போடுறோன்னு தெரியாமல் கண்ட குப்பையெல்லாம் போட்டு வச்சுருந்துருப்போம். சரியா? ஆனால் ஸ்டைலு எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இது ஒரு கரெக்டான ஃபேஷனே கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்ததாக மென்ஸ் யூஸ் பண்ணுறது லிப்ஸ்டிக். இப்போல்லாம் வந்து நிறைய மென்ஸ் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போன்னு கிடையாது, எனக்கு தெரிஞ்சு பல காலகட்டங்கள் முன்னாடி இருந்தே லிப்ஸ்டிக் வந்து பல மென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்கிற ஒரு விஷயம் தான், ட்ரையாக இருக்குது ப்ரோ, அதனால் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. ட்ரையாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லிப் பாம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது ட்ரையாக வச்சுக்காது, முடிஞ்ச வரை உங்களோட லிப்ஸை வந்து வெட்டாக வச்சுக்கும். அதுவுமே கூட ஒரு திக்கான மெட்டீரியலோட வெட்டாக வச்சுக்கும். தண்ணி கிடையாது, சீக்கிரமாக காயாது, அதனால் வந்து முடிஞ்ச வரை வெட்டாக இருக்கும். உங்களோட உதட்டில் இருக்கிற தோள்கள் வரைக்கும் உரியாது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் சும்மா யூஸ் பண்ணணுன்றதுக்காக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் லிப் பாம் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அது உங்களோட லிப்ஸுக்கும் நல்லது, சீர்கேடும் கிடையாது. ஒரு ஆண்மகனுக்கு வந்து சீர்கேடும் கிடையாது, அது ஒரு ஃபேஷனே கிடையாது லிப்ஸ்டிக் போடுறது. ஸோ முடிஞ்ச வரை லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். அதுவுமே கூட ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கலர், கண்ணாடி கலரில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து ஒரு கலராக தெரியாதது, உங்களோட லிப்ஸுக்கு மேலே ஒரு பாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். அப்புறமா ஆண்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு ஃபேஷன் தான் டூ மச் ஆஃப் ஓப்பன் பட்டன்ஸ். ஓகே, இது வந்து தப்பான ஃபேஷனா கரெக்டான ஃபேஷனா அப்படிங்கிறது நான் பேச வரல. சரியான இடத்துக்கு யூஸ் பண்ணுறீங்களா, தப்பான இடத்துக்கு யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நம்ம இது வரைக்குமே இந்த ஒரு ஃபேஷன், ஒத்து வராத ஃபேஷன்லாம் பேசும்போது பல இடங்களில் சொன்ன ஒரு விஷயந்தான் இது எதனாலலாம் ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், இதனால் உங்களோட ஹெல்த்துக்கு பாதிப்பு வரலாம். கேப் போடுறதுனால ஸ்கேல்ப்பு கொட்டலாம். ஓகேவா? இந்த செஸ்ட் பேக் அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம ஏதோ பண்ணணுன்றதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. அடுத்தது வந்து ஹெல்த்னால பாதிக்கப்படுறது. இன்னொன்று வந்து பசங்களுக்கு ஒத்து வராது.
சரியா, இது வந்து பசங்களுக்கு ஒத்து வராது, பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். 4வதாக நம்ம பேசுகிறது அஃப்கோர்ஸ் எந்த இடத்துக்கு உடுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஓப்பன் பட்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு பட்டனுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்க. ஏதாவது கொலர் பட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். இல்லை, கொலர் பட்டனுக்கு கீழே பட்டன் கூட ஓப்பனாக இருக்கிறது ஓகே தான், அப்போ தான் உங்களுக்கு இன்ஹேல் பண்ணுறதுக்கு கூட ஓகேவாக இருக்கும். பட் அதுக்கும் கீழே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட செஸ்ட்டோட இந்த போர்ஷன் இருக்குது தெரியுமா, இந்த ஒரு ஹோல் போர்ஷன் இருக்குது தெரியுமா, அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்குமே ஓகே. ஆனால் இது எந்த இடத்துக்கு ஓகே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பீச் பார்ட்டி, ஒரு அவுட் ஃபங்க்ஷன், அதுங்களுக்கு ஓகே. பட் நீங்கள் ஆஃபீஸுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கெல்லாம் போட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு ஒரு 4 பட்டன் திறந்துக்கிட்டு ஒரு பையன் வர்றான்னா மதிப்பாங்களா? மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களோட இடத்துக்கு சார்ந்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்பெக்டிவாக எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு கரெக்டாக பட்டன் போட்டுக்கோங்க. தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க, சரி ஓகே, இதுவும் ஒரு ஃபன்னான ஜோன் தான், அதுவும் ஒரு ஃபன்னான ஜோன் தான், ஸோ ஃபன்னான ஜோனில் கம்ஃபர்ட்டாக இருக்கிறது மஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிற இடத்துல மட்டும் கம்ஃபர்ட்டாக இருங்க, ஓகேவா? ஸோ அதை விட்டுட்டு இல்லை எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அது வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்தை உங்கள் மேலே கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாத ஃபேஷன்ஸில் நம்ம 4 விதமான ஃபேஷன்ஸ் பார்த்துருந்தோம். பார்க்க போகிறோம் செல்ஃப் கேர் பகுதியில் ஒரு பெரிய தலைவலியே இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 6 விதமான தலைவலி வலைகள். 6 விதமான தலைவலி வகைகளை பத்தி பார்க்க போறோம். சரி ஓகே, ஃபன் சரியா, 6 விதமான தலைவலி வகைகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, பார்க்க போறோம். டக்கு பேசும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஃபர்ஸ்டா இருக்கிறது டென்ஷன் டைப் ஆஃப் தலைவலிங்க. இதுதான் ஆக்சுவலாக ரொம்பவுமே கஷ்டமாக வர்ற ஒரு தலைவலி, பட் சீக்கிரமாக க்யூர் பண்ணிக்கக்கூடிய ஒரு தலைவலி. இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கழுத்து பகுதி, அப்படி இல்லைன்னா ஷோல்டர்ஸ், அப்படி இல்லைன்னா இந்த ஜாலை பகுதி இருக்குது இல்லையா, இது எல்லாமே ஒரு இடத்துக்கு மேலே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கும் போது உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கன்வெர்ட் ஆகும். உங்களோட பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட் வந்து ஸ்லோவாக தான் போக ஆரம்பிக்கும். பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும், சரியா? ஸோ அந்த மாதிரி இடங்களில் உங்களோட முழு தலையும் வலிக்க ஆரம்பிக்கும். எதனால்னா ரத்தம் சரியான ஓட்டத்தில் கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. இது எப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப நேரமாக ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஃபோனையோ கம்ப்யூட்டரையோ வந்து ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பிளட் ஃப்ளோவை வந்து அது கண்ட்ரோலாக அனுப்ப முடியாமல் தடுமாறி ஒரு இடத்துல இறுகி நின்றும் இல்லையா, அப்போ வந்து பிளட் ஃப்ளோ ரொம்ப கஷ்டப்படும். அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு தலைவலி வரும். இதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். கொஞ்ச நேரம் உங்களோட கழுத்து பகுதி, ஜாலைன் பகுதி, உங்களோட ஷோல்டர் பகுதி, இது எல்லாத்தையுமே ஒரு சிம்பிளான மசாஜ் கொடுங்க. யாரையாச்சும் வச்சு கொடுத்தா கூட ஓகே தான். ஸோ அந்த ஒரு சிம்பிள் மசாஜ்னாலேயே இந்த ஒரு விஷயம் க்யூர் ஆகிரும். அப்புறம் வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோனை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகுங்க, ரெஸ்ட் எடுங்க, டக்குன்னு இந்த ஒரு ஹெட்ஏச் வந்து கம்மியாயிரும், ஓகேவா? அப்புறமா இருக்கிற எல்லாருக்குமே நிறைய இடங்களில் வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிற ஒன்று தான் மைக்ரெயின், அப்படி இல்லைனா மிக்ரெயின். ஏன்னா வந்து இதை 2 இடத்துல 2 விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிரச்சனையாகவே வந்துடும். ஒரு ஆக்சிடென்டலாகவோ, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியாத இடத்துல ஒரு பிளாங்க் அவுட் ஆகிறதாவோ, ஒரு பிளாஸ்டாவோ நடந்துடும். இது மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நர்வ்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஒரு 2 நர்வ்ஸ், நரம்புகள் வந்து ஒரு இடத்துல சுருங்கிடும். ஒன்றா வந்து ஒரு விதத்தில் ஜாயின் ஆயிரும், சரியா? அப்புறம் பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப போக கஷ்டப்படுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஸ்லோவாக தான் எப்படியுமே பிளட் ஃப்ளோ அனுப்பியே ஆகணும். அந்த மாதிரி இடங்களில் வந்து சில பல ட்ரிகர் மூமெண்ட்ஸ் இருக்குது. சில பல இடங்களில் வந்து இது வந்து எப்படியுமே இந்த பிளட் ஃப்ளோ ரொம்பவுமே கஷ்டப்பட்டு டக்குன்னு தான் ரியாக்ட் பண்ணும், சரியா? சில இடங்களில் பிளட் ஃப்ளோ வந்து ஸ்பீடாக தான் ரியாக்ட் பண்ணும், ஃபாஸ்ட்டாக தான் ரியாக்ட் பண்ணும். அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அது எல்லாமே இந்த ஒரு நர்வ்ஸ் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கிறனால கஷ்டப்பட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்மெல்லை வந்து டக்குன்னு உணர்றீங்க, ஒரு வாசனையை வந்து டக்குன்னு உணர்றீங்க, சரியா? அது வந்து டக்குன்னு தான் உணர்ந்து ஆகணும். ஆனால் மிக்ரைன் இருக்கிறவங்களுக்கு வந்து டக்குன்னு உணர்ந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டக்குன்னு உணர்ச்சி வந்து போயிட்டு பிரெயினுக்கு ஸ்டோர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா நர்வ்ஸ் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கிறனால, நேராக கிடையாது, போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படும். அந்த ஒரு இடத்துல வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆக்சிடென்டல் ஆகும் அப்படி இல்லைன்னா ஒரு பிரச்சனைனாலேயோ வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு இடத்துல சுருங்கி இருக்கிற நரம்புகள் தான் கண்டிப்பாக பாதிக்கப்படுது, வலிக்குது, ஓகேவா? ஒரு பக்கமாக தான் வலிக்கும், ஒரு பக்கத்தில் தான் அந்த ஒரு நர்வ் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஒரு பக்கமாக உங்களோட தலை வலிக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, நரம்புகள் வந்து சுருங்கி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து போக கஷ்டப்படும் போது வாந்தி வர்ற உணர்ச்சிகள் இருக்கும்.
சரியா? இதுக்கு என்ன மாதிரி விதத்தில் இதெல்லாம் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எதனால் இந்த ஒரு பெயின் வர ஆரம்பிக்குது, எந்த விஷயங்கள்னால வர ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் டீஹைட்ரேஷன். நல்லா தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஹைட்ரேட்டடாக இல்லைன்னா அஃப்கோர்ஸ் வலிக்கும். அப்புறம் ஸ்மெல்லு, வாசனைகள். அப்புறம் நீங்கள் எந்த ஒரு உணர்ச்சியையுமே ஸ்பீடாக உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக வலிக்கும். ஏன்னா ஸ்பீடாக உணர்ச்சி உங்களால் எடுத்துக்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் உங்களோட மண்டை பகுதியில் நரம்புகள் சுருங்கி கிடக்கு, சரியா? அதை ஒன்றும் பண்ணவும் முடியாது. சர்ஜரி பண்ணி நரம்பை நேராக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டம் தான். இதை ரிலாக்ஸ் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு டார்க்கான ரூம்குள்ளே போயிட்டு 10-15 நிமிஷம் இருங்க. கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்கள். உங்களோட தலையை மசாஜ் பண்ணுங்கள். ஒரு சாதாரணமான ஒரு ஸ்மெல் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ரொம்பவுமே டக்குன்னு வர்ற மாதிரி ஸ்மெல்லாம் எடுத்துக்காதீங்க. கண்ணை மூடி ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு வலியாக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் தங்கி நிற்கும். கெஃபைன் அது இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா கெஃபைன் அது இதெல்லாம் எடுத்திங்கன்னா திரும்ப உங்களோட நரம்பு இன்னும் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். அதனால் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ பார்த்து நடந்துக்கங்க, ஓகேவா? அப்புறமா கிளஸ்டர் ஹெடேக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹெடேக் இருக்குது. அது ஹைப்போதலமஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் உங்களோட உடம்புல இயற்கையாகவே சுரக்க ஆரம்பிக்கும் போது ஒரே நாளில் டெய்லி, சரியா, ஒரு வாரத்துலேயோ அப்படி இல்லைன்னா டெய்லி ஒரே டைமில், இப்போ இன்னைக்கு 12 மணிக்கு வரும்னா அடுத்த நாளும் 12 மணிக்கே தான் இந்த பெயின் வரும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும், அந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் இந்த ஒரு ஹைப்போதலமஸ் அப்படிங்கிறது சுரக்கும், சரியா? ஒரு கிளாக் மாதிரி தான் இது, சரியா? சுரக்கும் போது உங்களோட கண்ணு வலிக்கும், கண்ணு கலங்க ஆரம்பிக்கும், மூக்கு வலிக்கும், மூக்கு ஒழுக ஆரம்பிக்கும், ஒரு பக்கம் மட்டும், சரியா? அப்படி வலிக்கும் போது ஒழுகும் போது டக்குனு டாக்டரை போய் பார்த்துருங்க. ஏன்னா இதுக்கு காரணம் எது அப்படிங்கிறது நீங்கள் போயிட்டு மெடிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. இதை நம்ம வீட்டில் இருந்தே க்யூர் பண்ணிக்கலாம், வீட்டில் இருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஐஸ் தண்ணிக்குள்ளே மண்டையை விட்டோன்னா சரியாக போயிடும், இதெல்லாம் கிடையாது. டக்குன்னு போயிட்டு டாக்டரை பாருங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு தெரப்பியாகவே இருக்கிறது 100% ஆக்சிஜன் எடுக்கணும் அப்படிங்கிறது. நம்மளால் 100% ஆக்சிஜன் எடுக்கவே முடியாது. ஏன்னா ஈவன் காற்றுல 1% நைட்ரஜனோட கலந்து தான் ஆக்சிஜன் வருது. அதை நம்ம தேவையான அளவு தான் எடுத்துக்கணும், ஓகேவா? 100% எடுத்துக்க முடியாது. அது எல்லாத்துக்குமே டாக்டர்கிட்ட கன்சியூம் பண்ணியே ஆகணும். தேவையான அளவு டேப்லெட்ஸ் அப்படி இல்லைனா விட்டமின்ஸ் கூட கொடுப்பாங்க. ஸோ டாக்டர் தான் பார்க்கணும் இந்த ஒரு ஹெடேக் மூலியமாக, ஓகேவா? அப்புறமா சைனஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு ஃப்ளூ. அந்த ஒரு ஃப்ளூ உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது போயிட்டு ஹெடேக், மூக்கு ஒழுகிறது, கண் வலிக்கிறது, இது எல்லாத்தையுமே ஆரம்பித்து விட்டுரும். ஸோ இதனால் ரொம்பவுமே வலி ஏற்படும். உங்களோட கண், தலைப்பகுதி, மூக்கு பகுதி, அப்புறம் வாந்தி வர மாதிரி ஃபீல் இருக்கும், களத்தெல்லாம் வலிக்கும். சைனஸ் அப்படிங்கிறதே ரொம்ப கொடுமையான ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாம். காற்று மூலியமாக பரவக்கூடிய ஒரு நோய். அது வந்துருச்சுன்னா சில பல விஷயங்கள் பண்ணுறது மூலியமாக இதை வெளியே அனுப்பிக்கலாம். இன்னொன்று சில பல மெடிக்கேஷன்ஸும் எடுத்தாகணும். சில பல விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் அதுலேயும் க்யூர் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக போய் மெடிசின்ஸ் எடுத்துடுங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? 2 விஷயம். நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கும்போது உங்களோட உடம்புக்குள்ளே H2O இன்ஹேல் ஆகும்போது இந்த மாதிரியான சில பல சைனஸ் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு வைரஸ் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி அதை சண்டை போட்டு வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் ஸ்டில் சைனஸ் அவ்வளோ ஈஸியாக வெளியே போகிற ஆள் கிடையாது. அதுக்கப்புறமா ஸ்டீம் பண்ணுறது அப்படின்னா ஆவி பிடிக்கிறது. ஆவி பிடிக்கும் போது அந்த ஒரு சூடு உடம்புக்குள்ளே போகும்போது சைனஸ் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், இறந்து போய் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். பட் ஸ்டில் சரி வரலைன்னா அடுத்த நாளே போயிட்டு டாக்டரை பார்த்துருங்க. அதுக்கப்புறமா இருக்கிறது ஆக்சிபிட்டல் நியூரஜியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நோய். அதுக்கப்புறமா இருக்கிறது ஹைப்பர் டென்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்களை சொல்லிவிட்டு எதுவுமே நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இது என்ன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்ச ஒரு வழியாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தும். உங்களோட ஸ்பைனல் இருக்கு இல்லையா, முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அது வரைக்குமே வலிக்கும். இது எல்லாத்துக்குமே சரியான ஒரு தீர்வு இருக்கா, இது எப்படி வருது, அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையும் நம்ம எப்படி வீட்டில் இருந்து க்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் பேச போகிறது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே டாக்டர்ஸை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது ரொம்பவுமே சீரியஸான ஒரு விஷயம். முதுகெலும்பு வரைக்கும் வலிக்குதுன்னா நீங்கள் வீட்டில் இருந்து க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு தான், சரியா? ஸோ சீரியஸான ஒரு விஷயம், அதை பண்ணாதீங்க. இந்த 2மே வருதுன்னா முதுகெலும்பு வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, அப்படியே இந்த ஷோல்டர்ஸ் அப்படியே வலிக்கிறது, உங்களால் நேராக நிற்க முடியாமல் அப்படியே பெண்ட் ஆகுறீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப வலிக்குரிய ஒரு விஷயம். போயிட்டு டக்குன்னு டாக்டரை பாருங்கள். அந்த ஒரு ஆக்சிபிட்டலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம். இது 2மே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு டாக்டரை பாருங்கள். எப்படி வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் தலைவலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், உங்களோட நடு முதுகெலும்பு இருக்கு இல்லையா, ரொம்ப வலிக்கும், நெக் வலிக்கும், இது எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் க்யூராக இருக்கணும்னா ரொம்ப பத்திரமா இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இது ஒரு வைரஸ் மூலியமாகவும் வரலாம்,
டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ரொம்ப கஷ்டப்படுறீங்க, வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்களா ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட நரம்புகள் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு, அதனாலையும் வரலாம். ஏதோ ஒரு விதத்தில் வந்தாலும் வலி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு டாக்டரை பாருங்கள். சரி, ஓகே ப்ரோ, அப்போ இதுக்கு முன்னாடி வந்ததுக்கெல்லாம் டாக்டர் பார்க்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தலைவலி அப்படின்னு சொல்லப்படுறது உங்களோட பிரெயினை பாதிக்கிற ஒரு விஷயம், மூளையை பாதிக்கிற ஒரு விஷயம். ஸோ உங்களோட மூளை மூலியமாக தான் ஒவ்வொரு நரம்புமே இயங்குது. சரியா? உங்களோட உடம்புல இருக்கிற நரம்பியெல்லாம் வயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட மூளை வந்து ஒரு கம்ப்யூட்டரோட பிசி, அந்த ஒரு சிபியு மாதிரி, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி. சரியா? உங்களோட இதயம் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கிடையாது, யூபிஎஸ் மாதிரி, அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. சரியா? இது வந்து பவர் சப்ளையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மூளை தான் ஆக்சுவலாக சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ தலைவலிக்குது, இல்லைன்னா தலைவலிக்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சி இருக்குன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, முடிஞ்ச வரை ரிலாக்ஸாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க, 10-15 நிமிஷம் ஆச்சு ரெஸ்ட் எடுங்க. இதையும் விட தலைவலிக்குதுன்னா கண்டிப்பாக போய்ட்டு டாக்டரை பாருங்கள். ஏன்னா மூளையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, தலையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையே பிரச்சனை தான். ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. வாங்க போகலாம் ஆட்டிடியூட் பகுதிக்குள்ள. ஸோ இன்றைக்கி நம்ம ஆட்டிடியூட்டில் பார்க்க போகிறது வாழ்க்கையில் சில இடங்களை நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற சில பல விஷயங்கள். ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, இல்லை நம்ம படிக்கிறதையே வச்சுக்குவோமே. சரியா? இப்போ உதாரணத்துக்கு படிக்கும்போது டீச்சர் வந்து மண்டையில் கொட்டி கொட்டி படி 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 இதை நல்லா மண்டையில் ஏற்றிக்கன்னுவாங்க. ஆனால் நம்ம என்ன டீச்சர் நீங்கள் அடிச்சுட்டீங்க டீச்சர், அடித்தவங்க கிட்டலாம் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு கெத்து காட்டுறோன்னு சுற்றிக்கிட்டு இருப்போம். பட் ஸ்டில் முன்னாடி டேபிளில் இருக்கிறவன் வந்து அடியே வாங்கினாலும் அவன் நல்லா படிக்கிறவன்றதுனால படிச்சுக்கிட்டே இருப்பான். காரணம், அவனுக்கு தெரியுது அவன் படித்தாதான் அவனுக்கு வந்து முன்னாடி போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா? ஈவன் ஸ்கூல்ஸில் கூட 4 பெஞ்ச் ரோ இருக்குன்னா ஏன் படிக்கிறவனை முன்னாடியே வைக்கிறாங்க? படிக்கிறவன் தான் முன்னாடி வருவான். சரியா? அதை விட்டுட்டு இல்லை நாங்கள் பேக் பெஞ்சர்ஸ், நாங்கள்லாம் வந்து கெத்து அப்படின்னு சுற்றிக்கிட்டுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டீங்க. சரியா? இல்லை பேக் பெஞ்சர்ஸ் தான் ப்ரோ வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னேறி பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்வீங்களா இருக்கும். இது எல்லாமே 100க்கு 10% தான். சரியா? படிக்காதவன் வாழ்க்கையில் ஜெயிச்சது 100க்கு 10% தான். மீதி 100க்கு 80% வரைக்குமே படித்தவன் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பான், சந்தோஷமாகவாச்சும் இருந்திருப்பான். அதை விட்டுட்டு நீங்கள் இல்லை இப்படி தான் இருந்தானுங்க ப்ரோ, அப்படி தான் இருந்தானுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான ஒரு சமுதாய சீரே கிடையாது. அது ஒரு சமுதாய சீர்கேடு. சரியா? ஸோ சில விஷயங்களை பார்த்து நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஆக்சுவலாக ஃபேக்கிங் அவர் செல்ஃப், நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறது. இது ஒரு சமுதாயத்துலையும் நடக்குது, இது ஒரு உலகத்துலையும் நடக்குது, ஏன் நாளார்ந்த வாழ்க்கையிலையுமே கூட நடக்குது. சரியா? இப்போது நீங்கள் ரோட்டில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் போகிறான், அப்படி போகிறான் இப்படி போகிறான், அவன் போகிறான்றது காரணத்துக்காக நீங்களும் போகிறீங்க. சரி, ஓகே நம்மளும் போயிடலாம் அப்படின்னு. பட் சரியாக பார்த்தோன்னா அது ரூல்ஸ் ரீதியாக தப்பு தான். போயிட்டு நம்ம போலீஸில் மாட்டினா பிடிச்சிட்டான் ப்ரோ, அவனை விட்டுட்டான் என்ன பிடிச்சிட்டான் ப்ரோ, யோ அவன் போனதே தப்பு தான், அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான், அவ்வளோதான். நீ தான் உன்னை நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு போய் மாட்டிக்கிட்ட. ஓகேவா? ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே உங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்களை பார்த்தோ, அப்படி இல்லைன்னா சில விஷயங்களை மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டோ, அப்படியும் இல்லைன்னா ஒரு சோம்பேறித்தனத்தினாலேயோ, அப்படி இல்லைன்னா உங்களால் முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல்னாலேயோ, அப்படி இல்லைன்னா இல்லை நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப பழைய ஆள், நான் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையோ நீங்களும் உங்களே ஏமாற்றிக்காதீங்க. உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. சரியா? ஸோ இது வந்து எப்படியெல்லாம் மாற்றி விட்ரும் உங்களோட லைஃப்பை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும். உங்களோட அப்பா எந்த விதத்தில் இருந்தார், உங்களோட தாத்தா எந்த விதத்தில் இருந்தாங்க, நீங்கள் எந்த விதத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. வாங்க போகலாம் எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே. ஸோ எஸ், இன்றைக்கி எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே இருக்கிறது அமீர் கான் அவர்கள். ஸோ அமீர் கான் அவர்கள் இது வரைக்குமே நடித்த நிறைய படங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நிறைய பேருக்கு 3 Idiots பிடிக்குமா இருக்கும், நிறைய பேருக்கு தாரே ஜமீன் பார் பிடிக்குமா இருக்கும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு சிதாரே ஜமீன் பார் பிடிக்குமா இருக்கும். ஸோ படங்கள் எது பிடிக்கும் அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் வரும்போது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஜாலியாக இருக்கும். சரி, அதுக்காக தான். அப்புறம் இவரோட படங்களை தாண்டி இவரோட அந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவர் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள். இருக்கிற எல்லா இடத்துலையுமே எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்புறமா ஃபிசிக்ஸ், இவர் வந்து கொஞ்சம் குள்ளமான ஆள் தான், கிட்டத்தட்ட ஒரு 5.4 5.3 வரைக்கும் தான் இருப்பார். ஸோ அவரோட ஹைட்டுக்கு எவ்வளவு ஃபிசிக் மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபிசிக் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு படங்களுக்குமே தேவையான அளவு ஃபிசிக் மட்டும்தான் இருக்கும். ஒரு பால்டான ஷோல்டர்ஸ் வச்சுருப்பார். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவரோட ஃபிசிக்கை வந்து அழகாக காட்டிக்கிட்டு இருப்பாரே தவிர ரொம்ப ஃப்ளெக்ஸிங்காக காட்ட மாட்டார். சில பல இடங்களில் மட்டும் ஃப்ளெக்ஸிங்காக காட்ட வேண்டிய படங்கள் இருக்குன்னா காட்டுவார். ஓகேவா? அதை போயிட்டு ஃப்ளெக்சிபிளாக வச்சுப்பார். எபிலிட்டி வந்து முடிஞ்ச வரை அவரோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி
நினச்ச நேரத்தில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் அவரோட உடம்பை வச்சுருந்துருக்கிறாரு. இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 50 ரீச் ஆயிடுச்சு. அப்படி இருந்து இப்போ வயசு 50 ரீச் ஆயிடுச்சு. ஸ்டில் அவரோட உடம்பு ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே. ஆக்சுவலான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தங்கல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படம். ஸோ தங்கல் படத்தில் வந்து இவர் ஃபர்ஸ்ட் போர்ஷனில் அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பார் இல்லையா? அப்போது வந்து ஃபுல்லாக ஃபேட்டு தான், சரியா? ரொம்ப குண்டாக இருப்பார். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 40-60 நாட்கள்லையே இவரோட உடம்பை திரும்ப ஃபிட் பண்ணணும். எப்படி ஒரு ரெஸ்லர் மாதிரியே ஃபிட் ஆக்கணும். அந்த ஒரு இடத்துல வந்து சில பேர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊசி இருக்கு இல்லையா? ஸோ நிறைய பாடி பில்டர்ஸ்லாம் வந்து உடனே உடம்பு எடுத்துக்கணும்னா பண்ணுற ஒரு விஷயம் தான் ஸ்டெராய்ட்ஸ், சரியா? ஸோ அந்த ஒரு ஸ்டெராய்டு எடுத்து தான் இவர் வந்து உடம்பு எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அவரே கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், இல்லை நான் வந்து இது வரைக்கும் லைஃப்பில் ஸ்டெராய்டு யூஸே பண்ணது கிடையாது, நான் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அப்போது எப்படி இப்போ 40-60 நாட்கள்லேயே இந்த மாதிரியான ஒரு உடம்பை அச்சீவ் பண்ணியிருக்கலாம், இப்படி ஒரு உடம்பை வச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் நிறைய சாப்பிட்டுருந்துருக்காரு. அஃப்கோர்ஸ் இவரோட உடம்பு வந்து ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இவர் நிறைய சாப்பிட்ருக்காரு. எவ்வளோ ஃபேட் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ ஃபேட்டு, எவ்வளோ கார்ப்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ கார்ப்ஸ் எல்லாமே எடுத்துருந்துருக்காரு. ஆனால் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன். அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாரோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே தான், அவரோட எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டே தான் இவர் நல்லா சாப்பிட்ருந்துருக்காரு. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் உங்களோட பாடி, சரியா? இதுதான் உங்களோட பாடின்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டில் உங்களோட பாடி, சரியா? இந்த வாட்டர் பாட்டிலுக்கு மேலே நான் வந்து ஒரு லேயர் போடுறேன், ஒரு துணியை போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த துணிக்குள்ளே இந்த ஒரு வாட்டர் பாட்டில் தான் மறையுது, சரியா? ஆனால் இந்த ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு கீழே நெருப்பை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு துணியை போடுறேன்னா இந்த வாட்டர் பாட்டில் உருக ஆரம்பிக்கும், சரியா? இப்போ வந்து நான் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா உள்ளே இருக்கிற மசில்ஸ் உருக ஆரம்பிக்கும், சரியா? ஆனால் நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா உள்ளே இருக்கிற மசில்ஸ் இன்னும் ஃபிட்டாக ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் இருக்கிற ப்ரோட்டீன்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் ஃபிட் ஆகிக்கிட்டே இருப்பான், சரியா? அப்படி ஃபிட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது மேலே இருக்கிற அந்த ஒரு லேயர் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு துணி இருக்குது தெரியுமா, அதுதான் ஃபேட்டு. அது கம்ப்ளீட்டாக ஃபேட்டாக மறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அமீர் கானுக்கு நடந்ததும் அதுதான். அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அவரோட மசில்ஸ் உள்ளே இருக்குது, வெளியே ஃபேட் போர்ஷன் இருக்குது. ஸோ இதனால் வந்து அவர் குண்டாக தெரிஞ்சாலும் உள்ளே அவரோட மசில்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இவர் 30-60 நாட்களில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்ப கார்டியோக்குள்ளே இறங்கிட்டார். ஓகே, இப்போ உடம்பை குறைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது கார்டியோக்குள்ளே இறங்கிட்டார். ஃபுல்லாக ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் தான். இப்போ ஃபுல்லாக நல்லா கார்டியோக்குள்ளே இறங்கி அவரோட ஃபேட்டை கம்மி பண்ணிட்டார். ஃபேட்டை கம்மி பண்ணும்போது இவர் திரும்ப அந்த ஒரு மசிலுக்காக ஒர்க் பண்ணும்போது ஈஸியாகவே மசில் வெளியே வந்துருச்சு. ஃபேட் கம்மியாகி மசில் ரிவீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ தான் ஆக்சுவலான ஹேக்கு. யாருமே ஸ்டெராய்டு யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரை உங்களோட ஒர்க் அவுட்டையும் ஃபுட்டையும் கரெக்டாக வச்சுக்கிட்டாலே உங்களோட ஃபிசிக்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆமீர் கான் ஒரு உதாரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இன்னைக்கான நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்து மங்களகரமாக முடிக்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏர்லியாக ஆரம்பித்து ஏர்லியாகவே முடிக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் முடிஞ்ச வரை நான் கிளியராக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணேன், கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். அப்படி கொடுக்கலன்னா கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று கிளியராக இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் நம்ம நிகழ்ச்சி வரும்போது இன்னொரு வாரம் கண்டிப்பாக அதையும் கொண்டு வந்து பேசுவோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் வருவேன். அது வரைக்கும் உங்களோட பிரதிவேட் பண்ணணும்னா நம்ம சல்லு போயிட்டு வாங்க.